ரஷ்யாவோட விக்டரி டே பரேட் மே 9 நேத்து ரஷ்யாவில் நடந்து முடிஞ்சிருச்சு. Слава доблестным вооруженным силам! За Россию! За победу! Ура! இந்த விக்டரி டே பரேட்ல ரொம்பவே பல முக்கியமான விஷயங்களை பிரசிடென்ட் புதின் அவர்கள் அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முழுக்க இப்போ என்ன ஒரு விஷயத்தை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த விக்டரி டே ரஷ்யா ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. உலகப்போரில், அதாவது இரண்டாம் உலகப்போரை முடிவு கொண்டு வந்தது அமெரிக்காவில் மட்டும்தான், ரஷ்யாவால் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த உலகப்போருன்றது முடிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அன்னைய சோவியத் ரஷ்யா தான். அது எதனால், எப்படி அமெரிக்கா இந்த அளவுக்கு பச்சையாக போய் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இரண்டாம் உலகப் போரானது 1939 தொடங்க ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் 1941 வரைக்கும் சோவியத் ரஷ்யா இந்த போருக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் எப்போ வந்துச்சுன்னா, 1941 ஆப்ரேஷன் பார்பரஸான்றத நாசி ஜெர்மனி, ஹிட்லரோட தலைமையில் இருந்த ஜெர்மனி சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சோவியத் ரஷ்யாவும் கேப்சர் பண்ணணும், மாஸ்கோ முதல் கொண்டு அத்தனை நகரங்களையும் பிடிக்கணுன்றதுக்காக சோவியத் ரஷ்யா மேலே நடத்தப்பட்ட ஒரு பெரிய தாக்குதல் தான் இந்த ஆப்ரேஷன் பார்பரஸான்றது. 1941 சோவியத் ரஷ்யா முதல் முறையாக இந்த போரில் குதிக்கிறாங்க. 1941 1945 வரைக்கும் த கிரேட் பேட்ரியாட்டிக் வார்ன்றது இந்த 4 வருஷத்துக்கு இந்த 2 நாடுகள் மற்றும் அதோட நட்பு நாடுகளுக்குள்ள நடக்குது. இந்த பக்கம் ஜெர்மனி பக்கம் பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஃபின்லாந்து, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் ஒரு கூட்டணியாக சேர்ந்து சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நிறைய பேர்கிட்ட நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இரண்டாம் உலகப் போரில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டனா, நீங்கள் எடுத்ததும் ஒரே பதில சொல்லுவீங்க, யூதர்கள் தான். 6 மில்லியன் யூதர்கள் வரைக்கும் நாசி ஜெர்மனியாலையும் ஹிட்லராலையும் கொண்டு குவிக்கப்பட்டாங்க. அதிகமாக பாதிப்புகளை சந்திச்சது இந்த யூதர்கள் தான் சொல்லுவீங்க. அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அதை விட மறைக்கப்பட்ட இன்னொரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புன்றது 21 மில்லியன் உயிர்களை அவங்க இந்த 4 வருஷம் போரில் பறி கொடுத்துருக்காங்க. அதில் 8.5 மில்லியன் அளவுக்கு மிலிட்டரி பர்சனலும், மிச்சம் இருக்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மில்லியன் வரைக்கும் பொதுமக்கள் இந்த நாசி ஜெர்மனியால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதிக இழப்பில் இன்னைய வரைக்கும் மனித வரலாற்றில் இழந்ததுன்னு பார்த்தோன்னா ஒரு போரில் அது இந்த சோவியத் ரஷ்யாவாக தான் இருக்குது. இது உங்களில் பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மையாக இருக்கும். இதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதிக இழப்புகளை சோவியத் ரஷ்யா தான் இரண்டாம் உலக போரில் சந்திச்சதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பக்கம் நாசி ஜெர்மனிக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் யுத்தமானது நடந்துட்டு இருக்கப்போ, முதல் 2 வருஷங்கள்ன்றது ஜெர்மனியோட ஆதிக்கம், வெறும் டிஃபென்சிவ் லைன்ஸை மட்டும்தான் அன்னைய சோவியத் ரஷ்யாவோட தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இருந்த ரஷ்யன் ஆர்மி ஒரு டிஃபென்சிவ் லைனில் தான் இவங்களை எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோவியத் ரஷ்யாவோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, உள்ளே வரக்கூடியவங்களை நல்லா வரவிட்டு, ஏன்னா அஃபென்சிவோட டிஃபென்சிவ் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆனது கிடைக்கும். உள்ளே வரவங்கள அடிக்கணுன்றப்போ அதிகமான இழப்புகளை இந்த அஃபென்சிவ் பண்ணுறவங்க மேலே பண்ண முடியும். அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்து இவங்களுக்கான டைம் வந்ததும், ஒரு டைமில் நாசி ஜெர்மனியோட வீரர்கள் டயர்டான அந்த டைமில் ஜெர்மனி வீரர்களை அன்னைய சோவியத் ரஷ்யா டெரிட்டரியை விட்டு ஓட விரட்டி அடித்தாங்க. அப்படி விரட்டப்பட்ட இந்த நாசி ஜெர்மனி வீரர்கள் சரணடைஞ்ச நாள் தான் இந்த மே 8ன்னு சொல்லுவோம். ஜெர்மனியில் மே 8 இருந்தாலும் அவங்க சரணடைஞ்ச டைம் மே 9 ரஷ்யாவில். ஏன்னா ரஷ்யாவில் முன்னாடியே பகலானது வந்துடும். அந்த நாள் தான் இந்த விக்டரி டே பரேடா ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்று அதோட 79வது ஆண்டு தினம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு சின்ன சுருக்கம் இந்த விக்டரி டே பரேடை ஏன் ரஷ்யா கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்த விக்டரி டே வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சோவியத் ரஷ்யா அதிக இழப்புகளை சந்திச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இரண்டாம் உலக போரில் நாசி ஜெர்மனி சரணடைய வச்சிருந்தாலும், இப்போ அமெரிக்காவோட பத்திரிகைகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருக்க பத்திரிகைகள்லாம் என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க? சோவியத் ரஷ்யா ஒரு பெரிய வேலையெல்லாம் எதுவுமே செய்யல. இன்னைய ரஷ்ய அதிபர் புதின் ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக தான் இந்த விக்டரி டே பரேடை நடத்திட்டு இருக்காரு. நாசி ஜெர்மனியை வீழ்த்தினது அமெரிக்கா மற்றும் அவங்களோட நட்பு நாடுகள்னு சொல்லிட்டு பச்சையா வாய்க்கு சம போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசுறது நிறைய பேர் கோவத்தை கொடுக்கலாம். நீங்க எந்த பத்திரிகை வேணா எடுத்து பாருங்க, CNN,
அல் ஜசீரா, வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், இன்னும் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. இதை நீங்க எதை எடுத்து பார்த்தீங்கனாலுமே தெரியும், சோவியத் ரஷ்யாவை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, நாசி ஜெர்மனியை சரண்டர் பண்ண வச்சது இவங்க தான் சொல்லிட்டு. இதுக்கு பதிலா இந்த எல்லா பத்திரிகையிலும் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம், அமெரிக்காவும் அவங்களோட நட்பு நாடுகளும் சேர்ந்து தான் நாசி ஜெர்மனியை வீழ்த்தினாங்க, இவங்க எல்லாரையும் சரணடைய வச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஓப்பனா சொல்லணும்னா அன்னைக்கு மட்டும் சோவியத் ரஷ்யா இல்ல இந்த போர்ல இறங்காம இருந்துச்சுன்னா ஜெர்மனி ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. இந்த உலக போரானதும் அந்த அளவுல ஈஸியா முடிஞ்சிருக்காது. அமெரிக்கா இந்த போர்ல இறங்கினது காரணம் ஜப்பான் தான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அமெரிக்கா 2ஆம் உலக போர்ல இறங்கினாங்க. ஆனா இப்படி எந்த ஒரு திட்டமும் இப்படி எந்த ஒரு பிளானுமே இல்லாம அன்னைக்கு ஜெர்மனியை ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க சோவியத் ரஷ்யா. இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்னைக்கு இந்த அமெரிக்காவும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. சரி, இது எல்லாத்தையுமே விடுங்க, இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது. நேத்து இந்த விக்டரி டே பரேட்ல அப்படி என்ன நடந்துச்சு, இதுல என்னென்னலாம் காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த விக்டரி டே பரேடானது பிரசிடென்ட் புதினோட உரையோட தான் ஆரம்பிக்குது. அதுல அவர் என்ன பல முக்கியமான விஷயங்களை சொல்றாருன்னா, அதுல நிறைய விஷயங்கள் வந்து இந்த சோவியத் ரஷ்யா பத்தியும் இல்ல இந்த சோவியத் ரஷ்யாவுக்கும் நாசி ஜெர்மனிக்கு நடுவுல போர் எப்படி நடந்தது பத்தி தான் சொன்னாரு. இதுல அவர் சொன்ன ரொம்பவே ஒரு முக்கியமான வார்த்தை, டிஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ரஷ்யாவோட ஹிஸ்டரியை, சோவியத் ரஷ்யாவோட ஹிஸ்டரியை எல்லாரையும் மறக்க வைக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப தீயா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறோம், சோவியத் ரஷ்யா இல்லைன்னா அந்த போரானது எப்படி வேணா மாறி இருக்கும், உங்களால் நாசி ஜெர்மனி எதிர்த்து வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் விஷயத்தையே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த உலக போர் பற்றி தான். நாங்கள் வந்து ஒரு குளோபல் கொலாப்ஸுக்கு காரணமாக இருக்க மாட்டோம், அதையும் விரும்ப மாட்டோம். ஆனால் எங்களை அதை நோக்கி நீங்கள் தள்ளினீங்கன்னா, எங்களை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஹை அலர்ட்டில் இருக்குது, அதை எப்போ வேணால் நாங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்தையும் சொல்லிட்டாரு. மூணாவதாக இவர் சொன்ன விஷயம் தான், இந்த கிரேட் பேட்ரியாட்டிக் வாரை பற்றி எல்லா ரஷ்யன்ஸுக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு வாரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். எப்படி நம்ம நாசி ஜெர்மனி நம்மளோட நாட்டை விட்டு திரும்ப விரட்டி அடிச்சோமோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு உக்ரைனில் வச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த போர்லையும் நம்ம வெற்றி பெறுவோம். இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்றது ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்குன்னுட்டு இந்த உக்ரைன் விஷயத்தையும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யா அந்த பக்கம் நாசி ஜெர்மனி எடுத்து போரிட்டு இருந்தப்போ இந்த பக்கம் ஜப்பானுக்கு எதிராக சைனா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சைனாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப பெருசாக பேசலை. இது எல்லாம் நடந்து முடியறதுக்கு சரியா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு இவரோட இந்த ஸ்பீச் ஆனது முடியறதுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடியது இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸை பற்றி பிரசிடென்ட் புதின் அவர்கள் சொன்னதுதான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூக்ளியர் த்ரெட்ன்றதை பல டைம் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதை நிறைய டைம் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறதுனால அது பெருசாக இப்போ யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அது ஒரு த்ரெட்டாக பார்க்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. ஆனால் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்குமான்றது இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகத்திற்கான இடம் தான். இந்த ஸ்பீச் ஆனது நடந்துட்டு இருக்கப்போ இந்த 2ஆம் உலக போரில் இறந்தவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலியானது செலுத்தப்படுது. பிரசிடென்ட் புதினோட உரையானது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து Su-25 விமானங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன ஏர் ஷோ கண்டக்ட் பண்றாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மிலிட்டரி பரேட் ஆனது ஆரம்பிக்குது. அவங்களோட காலாட்படை வீரர்கள் இருந்து இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல கலந்துகிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வீரர்கள் வரைக்கும் அந்த பரேட்ல பங்கேற்கிறாங்க. இப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸோட அணிவகுப்பானது நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு சில ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிவைசஸையும் அது மட்டும் இல்லாம மெயினா இவங்களோட ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸையும் தான் இதில் ஷோகேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா RS-24 ICBM இது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்றாங்க. அதுக்கப்புறமா T-34 இந்த வேர்ல்டு வார் 2ல இந்த நாசி ஜெர்மனிக்கு எதிராக ரஷ்யாவால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட டேங்க் இந்த வேர்ல்டு வார் 2 ஏரா டேங்க்னு சொல்லலாம். இந்த டேங்க்ஸையும் அப்போல இருந்து இவங்க பாதுகாத்துட்டு வராங்க, அதையும் டிஸ்பிளே பண்றாங்க. இது ஒரு ப்ரைடாவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்களோட ICBMஸை டிஸ்பிளே பண்றாங்க. RS-24 ICBMலாம் ரொம்பவே அதிக எண்ணிக்கையில் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட இந்த விக்டரி டே பரேடானது ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறமா முடிவடையுது. ஸ்னோஃபாலோட இந்த பரேடானது முடிவடைஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே இந்த பரேடை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவாக எதுவுமே பேசல. அதுக்கு பதிலாக இதை ஒரு PR ஸ்டண்டாகவும் புதினோட இமேஜை காமிக்கிறதுக்கு மட்டுமே தான் இதை ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கரண்டாக நடக்கிற இந்த ஈவெண்ட்டை மட்டும் குறை சொல்லாமல் ஹிஸ்டரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே மறக்க வைக்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ அமெரிக்கா மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கவங்களே வரலாற்றை மாற்றுறதுக்காக அமெரிக்கா நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகப்போர் 2ஓட வரலாற்றை அமெரிக்கா மாற்ற முயற்சிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.